ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவில் வந்து எப்போவும் நம்ம சொல்கிற மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியானத்துலேருந்து ஃபுல்லாகவே நான் வந்து இன்றைக்கி கவர் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியானம் நல்ல மழை பெஞ்சு விட்டுருக்கு. ஸோ நான் லஞ்சு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுருந்தேன். நல்ல ஒரு மிளகு ரசம், அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் போட்டு முட்டை வந்து பொரிச்சிருக்கேன். ஸோ இதுதான் மதியானம் லஞ்சு. இன்றைக்கி மதியம் லஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டைட்டிலில் வந்து பார்த்துருப்பீங்க, இது என்னோட கடைசி வீடியோ அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அது என்ன காரணம் அப்படிங்கிறத வீடியோவுக்கு நடுவில் நான் சொல்கிறேன். ஸோ லன்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு துணி வந்து போட்டுடலாம். ஸோ மழை பெஞ்சு விட்டுட்டு இப்போ தான் லைட்டாக வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த கேப்பில் வந்து துணியை மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வந்து போட்டு விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியானம் லஞ்ச் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் மிஷினும் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம என்னென்ன வேலைகள் எல்லாமே வந்து செய்ய முடியும், இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து சமையல்லையும் சரி கிச்சன்லேயும் சரி கொஞ்சம் வந்து டென்ஷன் கம்மியாகவே இருக்கும். ஸோ ஆஃபீஸ் போகிற லேடிஸாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரியான நமக்கு வந்து சமையலில் ரொம்பவே வந்து தேவைப்படுற பொருட்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சு உரித்து எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து இந்த மழை டைமில் நம்ம நிறைய குவான்டிட்டியாக வந்து வாங்கிட்டோன்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும், அழுகிரும். ஸோ அதுக்காக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு உரித்து எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மதியான டைமில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஃப்ரீயாகவே நம்ம வந்து வேலை செய்ய முடியும். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் இன்னுமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா. சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதை உரிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். அதை வந்து நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி கொஞ்சமாக உரித்து வச்சுட்டோன்னா ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் டென்ஷன் இல்லாமல் சமையல் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறது தான். பூண்டு வந்து உரிக்கிறது வந்து அதை விட ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். அந்த பூண்டை உரிக்கிறதுக்கு நம்ம நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே பூண்டு உரிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து இதே மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு பூண்டையும் வந்து உரித்து எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி இஞ்சியும் வந்து தோல் சீவிட்டு அதையும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து எங்கிட்ட தீர்ந்து போச்சு. ஸோ அதுவும் வந்து அரைச்சி வச்சுட்டேன்னா எனக்கு ஒரு 10-15 நாள் வரைக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு அதுவும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம்ல. ஸோ அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது வந்து காலையில் வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி, புதினா. ஆனால் இது வந்து நான் மதியானம் தான் க்ளீன் பண்ணுறேன். இந்த மழை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் செடியிலேருந்து பறித்த மாதிரி இருக்குது. ஸோ இதையுமே வந்து நம்ம பொறுமையாக தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். அதுலேயும் வந்து மதியான டைமில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீரியலோ பாட்டோ நீங்கள் கேட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி வேலைலாம் செய்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமையே போயிடும். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அழகாக நீங்கள் வந்து வீட்டில் இதெல்லாம் வந்து பண்ணி வச்சிடலாம். இப்போ இதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து எதுவும் வாஷ் பண்ணலை, அப்படியே தான் வந்து போட்டு வைக்கிறேன். ஏன்னா இந்த மழை நேரத்துக்கு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சே நம்ம வச்சா கூட சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும். அதனால நான் அப்படியே தான் வைக்கிறேன். சமையலில் யூஸ் பண்ணும்போது மட்டும் நான் வந்து வாஷ் பண்ணிப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து தீர்ந்து போச்சு. தேங்காயும் நான் ஆல்ரெடி முன்னாடியே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ தேங்காய் வந்து தீர்ந்து போச்சு. ஒரு 3 தேங்காய் வரைக்கும் இன்றைக்கி உடச்சிட்டு இன்றைக்கி துருவ ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தேங்காய் வந்து அந்த ஓடுலேருந்து எப்படி தனியாக கழட்டி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து இன்றைக்கி அந்த ட்ரிக் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இருக்குது. அதனால இந்த மாதிரி ஒரு பீலர் வந்து யூஸ் பண்ணி நான் இது வந்து துருவிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நான் கிரைண்டர் வாங்கும்போது அந்த கிரைண்டரில் வரும் பார்த்திங்களா செட்டாக மாவு பிசைகிறது, தேங்காய் துருவுறது அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்த பொருள் தான் அது. அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அடிக்கடி எப்போயாவது எனக்கு ஃப்ரீ டைமில் நான் இந்த மாதிரி துருவி எடுத்துப்பேன்.
ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் வந்து தேங்காய் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 நிமிஷம் ஆவி காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓட்லேருந்து பிரித்து மிக்சியில் ஒரு 2 சுற்றிட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ எனக்கு இன்றைக்கி டைம் இருந்ததுனால இந்த மாதிரி துருவிட்டு நான் எடுத்து வந்து வைக்க போகிறேன். இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா ஒரு 20 டேஸ் வரைக்குமே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த தக்காளியை வந்து நல்லா உப்பு மஞ்சள் தண்ணி, அதாவது தண்ணியில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா தொடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. தக்காளி வந்து எப்படியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இவ்வளோ பண்ணிட்டோம், பச்சை மிளகாயும் பண்ணல அப்படின்னா நம்ம செஞ்ச வேலை வந்து ஃபினிஷ் ஆகாது இல்லையா? ஸோ பச்சை மிளகாயும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் கையோடு அப்படின்ட்டு அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காம்பு எல்லாத்தையும் எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறமா அந்த ஒரு சில பச்சை மிளகாலாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகி இருக்கும். ஸோ நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே சேர்த்து அழுக வச்சு அதுக்கு எடுத்து விட்டுரும். ஸோ அதனால் இந்த மாதிரி அந்த அழுகின பச்சை மிளகா, அந்த காம்பு எல்லாத்தையும், அந்த பழுத்தது எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா இருக்கிற பச்சை மிளகா வரைக்கும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆனதுக்கு பிறகு அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மழை நேரத்துக்கு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. ஸோ இந்த வேலையும் நம்ம வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைக்கிற மாதிரி அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ எப்போவுமே நான் வந்து 1க்கு 1 குவான்டிட்டி தான் வந்து போடுவேன். 1 கப்பு பூண்டு எடுத்தேன்னா 1 கப் அளவுக்கு இஞ்சி எடுப்பேன். ஸோ இப்போ நான் வந்து டோட்டலாக 2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சியை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதாவது பூண்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நடுவில் வந்து இதில் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சேர்த்து நீங்கள் அரைக்கணும். உப்பு சேர்க்கும்போது ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த ஈரம் இல்லாமல் அதையும் சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அரைங்க. சுத்தமாக வந்து தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கலரும் டேஸ்ட்டு எதுவுமே மாறாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து வீடியோ டைட்டிலில் சொல்லியிருந்த மாதிரி இது என்னோடய லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீட்டை விட்டுட்டு, அதாவது இந்த வீட்டில் இருந்து வேறு வீடு வந்து ஷிஃப்ட் ஆகி போகிறோம். ஸோ இந்த வீட்டில் இருந்து இனிமேல் என்னால் வீடியோ வந்து போட முடியாது. ஸோ என்னோடய கிச்சன் வந்து இதுக்கு மேலே என்னால் காமிக்க முடியாது. புது வீட்டோட கிச்சன் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து நாங்கள் வந்து 4 வருஷம் ஆகுது. என்னோடய பையன் வந்து 5th முடித்து 6th வந்து போகும்போது நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து 10th போகிறான். அதுவும் இல்லாமல் வந்து வீடு வந்து எனக்கு பத்தலை. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு ரூமு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கிச்சன், ஒரு சின்ன ஹால், இவ்வளோ தான். பாத்ரூம் வந்து எங்களுக்கு வெளியில் தான் இருக்கும். ஸோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சந்தோஷம் எங்களுக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு ரொம்பவே ராசியான வீடு அப்படின்னே இதை வந்து சொல்லலாம். வெளியில் வந்து இந்த குருவிக்கூடு இது எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் நான். இந்த குருவி எதுவுமே நான் இப்போது போகிற புது வீட்டில் செடிகள் கூட என்னால் வந்து வைக்க முடியாது. அதே மாதிரி இந்த குருவியெல்லாம் வந்து வேறு ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு தான் நாங்கள் போகிறோம். ரொம்ப ஆசையாக பார்த்து நாங்கள் வந்து தேடி வாங்கி இதெல்லாம் வச்சு கடைசி இதெல்லாம் அந்த வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. இதெல்லாம் வந்து வைக்கிற அளவுக்கு அங்கே வசதியும் இல்லை. பெட்டெல்லாம் எதுவும் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கொடுத்துட்டு தான் போக முடியும். இந்த முல்லை வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டு. எங்கள் அம்மா வந்து ஸ்ரீலங்கா போகும்போது எனக்கு அந்த முல்லை வந்து வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் கேட்டுட்ருக்கேன், அந்த முல்லை செடியை மட்டுமாச்சும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இவ்வளோ வேலை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எனக்கு மிஷினும் வந்து கரெக்டாக ஓடி நின்றுடுச்சு. இப்போ கையோட நான் அந்த துணியையும் வந்து காய வச்சிடலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப தங்கமானவங்க. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் ஆக போகுது. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட வந்தது கிடையாது எங்களுக்குள்ள. அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்ருப்போம். ஸோ எந்த ஒரு இதுவுமே வந்ததில்லை. ஸோ ரொம்ப தங்கமானவங்க. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் வீடு பத்தலை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து வீடு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதோட வீட்டோட வியூ பாருங்கள். இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் மேலே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருந்தாங்கன்னாலும் சரி, சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோடு. ஸோ சைடில் வந்து கொஞ்சம் நேரம் நின்னாலே நமக்கு வந்து டைம் பாஸ் ஆகிடும். கொஞ்சம் நேரம் வந்து டைம் பாஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது.
பட் இருந்தாலும் ஓகே, இந்த வீட்டில் இருந்து அந்த வீடு ஒரு 4 வீடு தள்ளி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் நான் வந்து என்னோடய டைட்டிலில் வந்து போட்டிருந்தேன், இதுதான் என்னோடய லாஸ்ட் வீடியோ அப்படின்னு. கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்து என்னால் வீடியோஸ் வந்து போட முடியாது. ஸோ போகும்போது ஒரு சில செடிகளை வரைக்குமாச்சும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போனதுக்கப்புறம் தான் தெரியும் எந்தெந்த செடியெலாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அம்மா கொடுத்த முல்லை செடியை வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி நான்வெஜ் சமைச்சோம் இல்லையா, சிக்கன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் வந்து நான்வெஜ் பண்ணினோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பையும் வந்து கையோட க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட் இந்த கம்பி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம நான்வெஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சனில் வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மெல் வந்துட்டு இருக்கும். அதுவும் அந்த மழை நேரத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து ஷாம்பு மட்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தண்ணியில். உங்களுக்கு வேணும்னா கூட 1-2 கற்பூரம் கூட நீங்கள் வந்து நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல உங்களுக்கு ஒரு வாசனை கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ அடுப்பில் ஸ்ப்ரே பண்ணி இதை வச்சு தான் நம்ம இப்போ அடுப்பு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ண போகிறோம். எப்போவும் நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்னரை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். பர்னருக்குள்ள இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணுற தண்ணி ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா சீக்கிரத்தில் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கவுண்டர் டாப் எல்லாமே நம்ம வந்து ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால சோப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். அதே சமயத்தில் ஷாம்பும் வந்து சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிறதுனால அடுப்பு வந்து உங்களுக்கு டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் கிச்சனுக்குள்ளே வரும்போதே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். உங்களுக்கு ஷாம்பு அப்படிங்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும். ஷாம்பு வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வாசனையான ஷாம்பு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விடுறதுனால அடுத்த தடவை நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே வரும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும். அதாவது வேலை செய்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே கிச்சன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் செய்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி போட்டு தொடச்சிருங்க. அவ்வளோதான். டோட்டலாக ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுப்பும் வந்து எல்லாமே தொடச்சாச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து பாத்திரம் வந்து சேர்ந்துருந்தது, மதியம் சமையல் சாப்பிட்டது எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கையோட எல்லா வேலைகளையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த தடவை வந்து இந்த மாதிரி வேலைகள் வந்து செய்யும்போது நமக்கு கஷ்டம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் நம்ம ப்ரிப்பேராக முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். சிங்க்கும் எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி கழுவியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் காஞ்ச துணியை வந்து மடித்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மழை காலத்தில் ஒரு 2-3 கற்பூரம் வந்து நீங்கள் துணிகளுக்கு நடுவில் வந்து போட்டு வைங்க. கற்பூரத்தை நல்லா பொடிச்சிட்டு ஒரு பேப்பரில் மடித்து அங்கங்கே துணிகளுக்கு நடுவில் வந்து வச்சுருங்க. உங்களோட துணி வந்து நல்ல வாசமாக எப்பவும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மழை கால டைமில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட வீடும் சரி கிச்சனும் சரி எப்பவும் சுத்தமாகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.